ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். எல்லாருக்கும் என்னோட நியூ இயர் வாழ்த்துக்கள். எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இந்த இயரை ஆரம்பிக்க நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த இயர் போடுற முதல் வீடியோ நான் என்னோட நியூ இயரை எப்படி செலிப்ரேட் பண்ணன்றதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு 5 days லீவ்ன்றதுனால நாங்கள் சென்னை தான் கிளம்பணும். நாங்கள் 29th நைட்டே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட் ட்ரைவ்ன்றதுனால அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே 3 o'clock ஆகிடுச்சு. ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஏன்னா இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக நைட் ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணணும்ன்ட்டு இங்கிருந்தே பிளான் பண்ணின்னு போயிருந்தோம். அதனால போன உடனே ஒரு இடமா போக ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு நைட் கம்ப்ளீட்டாக வீட்டுக்கு போகவும் இல்லை, தூங்கவும் இல்லை. ஃபுல்லாக நைட் வெளியில தான் சுற்றின்னு இருந்தோம். ஃபர்ஸ்ட்டாக போன இடம் இங்கே தான். இங்கே போயிட்டு டீ ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பன் பட்டர் ஜாமும் சூப்பராக இருக்கும்ன்றதுக்காக நேராக அங்கே தான் போயிருந்தோம். அந்த இடத்துக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு அங்கிருந்து அப்படியே நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச்சில் சன்ரைஸை பார்க்கலான்றதுக்காக தான் போயிருந்தோம். ஆனால் நாங்கள் போன நேரம் செம க்ளவுடியாக இருந்த தொட்டு சன்ரைஸை பார்க்கவே முடியல. அதனால அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். பசங்க ரைடெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டயர்டாயிட்டாங்க. அதனால சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்ட்டு அங்கேருந்து கிளம்புனோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா சூப்பு விற்றுன்னு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. அதனால ஒரு மஷ்ரூம் சூப் வாங்கி குடித்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, அதுக்கப்புறமா வாழைத்தண்டு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் மஷ்ரூம் சூப்பு வாங்கி குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே சென்னையில் ஸ்டே பண்ணோம். ஆனால் அன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்த தொட்டு எந்த வீடியோவுமே எடுக்கலை. மறுநாள் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா ஈவினிங்ன்றதுனால கரெக்டாக ஒரு 11:30க்கு அப்படி தான் பாண்டிச்சேரி ரீச் ஆனோம். வரும்போதே டின்னர் வாங்கின்னு வந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி நைட்டு பிரியாணி தான் வாங்கின்னு வந்திருந்தோம். அதனால எல்லாருமே ரூம்லேயே உட்காந்து பிரியாணியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பீச் கிட்ட கிளம்புனோம். வெளியிலன்னு போயிட்டா நமக்கு ஃபுட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இருக்காது. நம்ம நினச்சது சாப்பிட்டா தான் நம்மளோட ட்ரிப்பை சாட்டிஸ்ஃபையாக என்ஜாய் பண்ண முடியுன்றதுனால அந்த மாதிரி மைண்ட் செட் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால நைட்டு பிரியாணியை என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக பிரியாணியை வாங்கின்னு போயிட்டு நைட்டு உக்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் பீச் சைட் போகிறதுக்காக கிளம்பினோம். எப்படியும் அங்கெல்லாம் பார்க் பண்ண முடியாதுன்றதுனால நான் நடந்துனே போகலான்றதுக்காக தான் கிளம்புனோம்.
பீச் கிட்ட தான் வந்து நம்ம ரூமை போட்டிருந்தது. அதனால வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ன்றதுனால நடந்துனே போனோம். ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. பீச் கிட்ட வந்து போகவே முடியல. ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே கண்டக்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. தூரமாக நின்று ஆர்கெஸ்ட்ரா அப்புறமா கிராக்கர்ஸ் எல்லாமே ரசிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நாங்கள் பாண்டிச்சேரி நைட் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு போகலான்ட்டு அங்கேருந்து கிளம்புனோம். பாண்டிச்சேரியிலேருந்து திருநள்ளாறு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் ஆடின்னு இருந்தாங்க. கலக்கா எண்ணெய் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதை வந்து செக் ஆடின்னு இருந்தாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே விற்றுன்னு இருந்தாங்க. அதனால அந்த ப்ராடக்ட்ஸில் கொஞ்சம் ஐட்டம்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பணும். திருநள்ளாறு கோயிலுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்த உடனே நேராக குளத்துல போய் குளிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். திருநள்ளாறு கோயிலில் எப்போவுமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால அன்றைக்கி அங்கே குளிச்சுட்டு நேராக புளியார் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மூலஸ்தானம் கோயிலுக்கே போனோம். அன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால சாமி தரிசனம் நல்லா பொறுமையாக பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே எவ்வளோ பெரிய போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், பிவேர் ஆஃப் தீவ்ஸ்ன்ட்டு. இது பார்க்கும்போது ரொம்பவே அசிங்கமாக தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எப்படி இருக்காங்க பாருங்கள், கோயிலில் கூட வந்து திருடுறதுக்காக அவ்வளோ பேர் இருக்காங்களான்ற மாதிரி தான் இருந்துச்சு. நேராக கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா பூ எல்லாமே சாமிக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறமா மூலஸ்தானத்தில் சாமி பார்க்க போயிட்டோம். சாமி தரிசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் ஐயர் வந்து கூட பேசினது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் வந்து கொஞ்ச நேரம் பேசி அந்த ராசிக்கான பலன் எல்லாமே சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கே பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருவண்ணாமலை கிளம்பிட்டோம். பொங்கல் வரதுனால நிறைய கடைங்களை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பெங்களூரில் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த வாட்டி பார்த்தது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கடையிலுமே அலங்காரம் இருந்துச்சு. அது எல்லாமே பார்த்துட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து திருவண்ணாமலை தான் கிளம்பிட்டோம். இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நைட் ட்ரைவ் தான். அதனால நைட் ட்ரைவ் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நைட்டு போய் அங்கே ரீச் ஆகிறதுக்கும் பார்த்திங்கன்னா 1:30 மேலேயே ஆகிடுச்சு. திருவண்ணாமலை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஒரு 9 o'clock அப்படியே எழுந்து 10 மணிக்கு போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திருவண்ணாமலையிலையும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த ஓம் சக்தி மாலை அதுக்கப்புறமா ஐயப்ப மாலை எல்லாம் போட்டுன்னு வர்றவங்க நிறைய பேர் இருந்தாலும் நாங்கள் ஒரு 10 o'clock போயிருந்தோம். அந்நேரத்துக்கே செம்ம கூட்டம்.
அங்கே போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக பெங்களூர் கிளம்பிட்டோம். இந்த நியூ இயர் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அதே மாதிரி டிவைனாகவும் இருந்துச்சு. இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி நல்லா ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணோம். கோயிலுக்கெல்லாம் போனதுனால நல்லா டிவைனாகவும் இருந்துச்சு. இப்படி தான் எங்களோட நியூ இயர் செலிப்ரேஷன் போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. லாஸ்ட்டில் சில பிக்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.